கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலயத்தின் திருவிழாவில் இரு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா இலங்கை பக்தர்களின் உறவு பலமாக கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலயம் திகழ்ந்து வருகிறது. இந்த ஆலயம் நூற்றாண்டு பழமையான பாரம்பரியத்தை கொண்டுள்ள நிலையில் இந்த ஆலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் இன்றும் நாளையும் என 2 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறவுள்ளது. இந்த திருவிழாவுக்கு இலங்கையில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வர். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 4000 பக்தர்களுக்கும் இலங்கையில் இருந்து 4000 பக்தர்கள் மற்றும் 1000 பணியாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள உள்ளனர். ஆலய நிர்வாகம் மற்றும் இரு நாடுகளின் அரசுகள் சார்பில் கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சென்றவர்களை சர்வதேச கடல் எல்லையில் இரு நாட்டு கடற்படையினர் சோதனை நடத்திய பின்னர் கச்சத்தீவில் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்தியா இலங்கை மறை மாவட்ட ஆயர்கள் மற்றும் பங்கு தந்தைகள் கூட்டாக செய்த நிலையில் தேவாலயத்தின் எதிரே உள்ள கொடிமரத்தில் அந்தோணியர் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை நெடுதீவு பங்கு தந்தை பத்திநாதன் மற்றும் இந்திய பங்கு தந்தைகள் இணைந்து ஏற்றினர். இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் ஜவரத்தினம் தலைமையில் பங்கு தந்தைகள் திருப்பலி நடத்தினர். இந்த பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி வழிபாட்டில் ஈடுபட்டனர். இரு நாட்டு மக்கள் ஒரே இடத்தில் கூடியுள்ள நிலையில் மேலும் சர்வதேச எல்லை கடலில் இந்திய கடலோர காவல் படையினர் இலங்கை கடற்படையினர் கூட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.